ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னா, லைக் வந்து ஈவன் தோ நம்ம வந்து காடை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் டெய்லி பேசிஸில் நம்ம கடவுள்கிட்ட டைம் ஒதுக்கிறது இல்லை. லைக் ப்ரேயராலேயும் சரி, பைபிள் ரீடிங்காலேயும் சரி, இல்லை கடவுளை வர்ஷிப் பண்ணுறதுல இதில் எதுக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. லைக் வந்து சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு அதோடு நிறுத்திடுறோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த 3 விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டாபிக் ஃபஸ்ட்டு நான் வர்ஷிப்லேருந்தே வரேன், கடவுளை துதிக்கிறத பற்றி. ஸோ துதிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான். சர்ச்சில் கூட ஃபஸ்ட்டு வர்ஷிப் நடக்கும்போது நல்லாயிருக்கும். பிகாஸ் சாங்ஸு கடவுளை இது பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் அது எப்போ நல்லா இருக்கும்னா, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது கடவுளை கைத்தட்டி நல்லா ஹாப்பியாக நம்ம வர்ஷிப் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம அன்றைக்கி வந்து நம்ம சேடாக இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா மனசுலேருந்து வராது. பட் ஸ்டில் ஓகே, அது ஓகேவாக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்து எந்த கஷ்டம் அந்த உலகம் கொடுத்தாலும் நம்மளுக்கு மனசில் ஹாப்பினஸ் கொடுக்குறது காட் தான். ஸோ எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த வர்ஷிப்பை நம்ம விடக்கூடாது. அண்ட் வர்ஷிப் டைமில் வந்து ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ்ட் வந்து ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் இது மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் இப்போ கைண்ட் ஆஃப் இது நிறையா நான் பார்க்குறேன், லைக் வீடியோஸ்லலாம் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு காடோட ப்ரெசன்ஸை விட்டுட்டு நம்ம வந்து சாங் மேலே வந்து ரொம்ப இதாகிடுறோம். அப்போல்லாம் ஆகாமல் அவரோட ப்ரெசன்ஸில் தான் அவரை வந்து வர்ஷிப் பண்ணணும். அவர் பண்ண நன்மைகளை யோசித்து நம்ம தேங்க் பண்ணணும். ஒன்று. செகண்ட் திங் வந்து நம்ம ப்ரேயருங்கிறது வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு நம்மளோட தேவைகள் தெரியுது. கரெக்டாங்க? ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஜீசஸ் கிட்ட வந்து ஒரு பிளைண்ட் மேன் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு என்னை சுகப்படுத்துங்கன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஜீசஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஜீசஸ்க்கு தெரியும். ஒரு பிளைண்ட் மேன் வந்து நிற்கும் போது ஒரு மனுஷனுக்கே தெரியும் அவங்களுக்கு கண் பார்வை தான் தேவைன்னு வந்து நம்மளுக்கே தெரியும். கடவுளுக்கு தெரியாது அவனுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவனோட தேவை என்னன்னு ஜீசஸ்க்கு தெரியும். ஆனால் அவனோட வாயால் வந்து அவனோட ஃபேத் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜீசஸ் கிட்ட அவங்க கேட்குறாங்க, எனக்கு கண் பார்வை தெரியணும்னு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ உன்னோட ஃபேத் வந்து உன்னை வந்து சேவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அவருக்கு கண் பார்வையும் தெரிஞ்சிச்சு. கரெக்டாங்க? ஸோ எந்த விஷயமும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு நம்மளோட தேவைகள் என்னன்னு தெரியும். ஸோ அது ப்ரேயர் மூலியமாக கண்டிப்பாக வந்து காட் கிட்ட நம்ம கேட்கணுங்க, எந்த விஷயமா இருந்தாலும். அண்ட் ப்ரேயரில் வந்து 2 விஷயம் நம்ம பண்ணவே கூடாது. ஒன்று வந்து மற்றவங்கள கர்ஸ் பண்ணி, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ விஷயத்தில், நம்மளோட வேலை பண்ணுற இடத்துலையோ வீட்லேயோ ஏதோ இடத்துல ஃபேமிலியோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்களோட ஃபர்கிவ்னஸ்க்காகவும் இல்லை அவங்கள மன்னிக்கணும் தவிர, இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கடவுளே அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி கர்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்று ப்ரேயரில். செகண்ட் விஷயம் வந்து நம்ம கம்பேரிசன் இருக்கவே கூடாதுங்க. கடவுளே அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அவங்களே நம்பிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கவே கூடாது. இந்த 2 விஷயமுமே ப்ரேயரில் இருக்கக்கூடாது. கடவுள் அவங்கவுங்க டைமில் எல்லாருக்குமே நேர்த்தியாக பண்ணுவார். ஸோ வந்து இந்த 2 விஷயம் ப்ரேயரில் கொண்டு போகாதீங்க. ஸோ அது வந்து கடவுள் விரும்ப மாட்டாங்க. கடவுள் ரிவெஞ்ச் எடுக்கிறதும் சரி எல்லாமே அது அவரோட கையில் இருக்குது. அதுக்குன்னு அதுவுமே நினச்சிருக்கக்கூடாது, ஓகே எனக்கு தீமை பண்ணவங்களுக்கு ரிவெஞ்ச் கடவுள் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மனசால் ஒருத்தவங்களை ஃபர்கிவ் பண்ணணும், மீதி கடவுள் கையில் விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ வர்ஷிப், ப்ரேயர். லாஸ்ட் ஒன் வந்து பைபிள் ரீடிங்கு. பைபிள் ரீடிங் என்னென்னா வந்து இது 2 கூட பண்ணிடுவோம். நார்மல் ஒரு கிறிஸ்டியனோ இல்லை வந்து கடவுளை தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா ப்ரேயர் நார்மலாக கடவுளே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுருவோம், வர்ஷிப்பும் பண்ணிடுவோம். 3வது விஷயம் யாருமே ஈஸியாக பண்ண மாட்டாங்க. அது என்னென்னா வந்து பைபிள் ரீடிங்கு. பிகாஸ் வந்து அதை டெவில் பண்ண விடவே மாட்டான். பிகாஸ் வந்து கடவுளை பற்றி ப்ராமிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, கடவுளோட சத்தியங்கள் எல்லாமே வந்து பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கடவுளுக்கு ஸ்டிக் ஆகிடுவோங்கிறதுக்காக டெவில் அதை பண்ண விட மாட்டான். கஷ்டமாக தான் இருக்கும். பைபிள் படிக்கும் போது ஒன்று சோம்பேறித்தனம் வரும், பைபிள் படிக்கவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஒன்று அப்படியே படித்தாலும் அதோட புரிதல் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சிலவங்களுக்குலாம் புரியவே புரியாது. அந்த பாரம்பரியம் அதை பற்றிலாம் சொல்லும் போது என்னடா யாரோட இது அந்த மாதிரியே இருக்கும் சில சாப்டர்ஸ்லாம் படிக்கும் போது.
நான் என்ன சொல்கிறேன், புரியுதோ புரியலையோங்க, படிங்க. ஃபர்ஸ்ட் டே படிங்க, செகண்ட் டே படிங்க, தேர்ட் டே படிங்க. புரியலன்னா கடவுள்கிட்ட சொல்லுங்கள், கடவுளே உங்களோட ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட இறக்கி எனக்கு புரிதலை கொடுங்க, படிக்கிற ஆர்வத்தை கொடுங்க. நீங்கள் ப்ரேயரில் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்ட் நான் சொல்கிறேன், பைபிள் ரீடிங் இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதோட இம்பார்ட்டன்ட் நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது வந்து பைபிள் ரீடிங் தான் நம்மளுக்கு மெயின் சோர்ஸ். அது நீங்கள் பண்ணியே ஆகணும். எல்லோரும் காமனாக வந்து சாம்ஸ் சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக படிச்சிருவோம், எல்லாரும் பிடிச்சதும் அண்டு அது நல்லா இருக்கிறதால எல்லாருமே படிச்சிருவோம். இன்டெப்த்தாக படிக்கணுங்க கண்டிப்பாக பைபிள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக பைபிள் படிங்க. டெவில் நம்மளை விடலைன்னா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம பைபிள் படிக்கணும். ஸோ ஒரு கிரைஸ்ட்டை தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இந்த 3 விஷயமும் டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணணும். இன்னும் டைம் கிடச்சுன்னா நீங்கள் டே அண்ட் நைட் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். வர்ஷிப், ப்ரேயர், பைபிள் ரீடிங் இஸ் மஸ்ட். ஸோ காட் கூடயே நம்ம நடக்கலாம் அண்ட் காடையே ஃபாலோ பண்ணலாம்.